ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வண்டிக்கடை சுண்டல் மசாலா. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. வெறும் 5 நிமிஷம் போதுங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இப்போது எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ட்டை இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை, பட்டாணி வேக வச்ச தண்ணி அதை மட்டும்தான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லியை கொஞ்சமாக இதில் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, தேவைப்பட்டா கேரட் துருவல், மிக்சர் போட்டு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்